ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சின்னதாக தோட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இடம் இருக்கானா இல்லைங்க, கம்மியாக தான் இடம் இருக்குது. ஆனால் வந்து செடி போடணுன்னு ரொம்ப ஆசை. இங்கே பாருங்கள், இது மாதுளங்கன்று சீத்தா கன்றுலாம் இருக்குது. நிறைய அப்படியே வந்து நிறைய கிளை இருக்கிறதுனால வெயிலே வரல. நம்மளுக்கு கொஞ்சோண்டு இடம் இருக்குது, அதில் தக்காளி வெண்டைக்காய் இது போல் வந்து ஏதாவது செடி போட்டுக்கலாம், கத்திரிக்காய் அப்படின்லாம் ஒரு ஆசை இருக்குது. ஆனால் வந்து இது வெயிலே வராதனால அங்கே செடி முளைக்காதுன்னு சொல்லிட்டு கிளையெல்லாம் கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளையை கழிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது போல் சின்ன வேலைக்கெலாம் வீட்டில் ஆளை தேடுறதுல இதெல்லாம் நானே செஞ்சுருவேன். இப்போ பாருங்கள், தேவையில்லாத கிளையெல்லாம் கழிச்சிட்டு வரேன். இப்போ வந்து மரத்தை எதுவும் செய்ய போகிறதில்ல, கிளைய மட்டும்தான். ஏன்னா இந்த சீசனுக்கு அது காய்க்க வேண்டிய காயெல்லாம் காய்ச்சிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன செடியை போட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி எடுத்துக்கலாம். அந்த செடி சாகும்போது நம்மளுக்கு வந்து இந்த மரம் வந்து திரும்பவும் அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகும் இல்லையா? அதனால மரத்தை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கிளைய மட்டும் கழிச்சா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுவும் வெயில் வர்ற அளவுக்கு தேவையான கிளைய மட்டும் தான் கழிக்க போகிறேன், வேறு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஏன்னா அந்த பக்கம் வயலுக்கு அந்த சைட்லாம் கிளை போகுது இல்லையா? அதெல்லாம் பெரிய பெரிய கிளையாக இருக்குது. அப்படியே காம்பவுண்டில் வந்து நல்லா படர்ந்துருக்கு. காற்றடிக்கிறப்போ நல்லா உரசி காம்பவுண்டும் தேயுது, மரமும் தேயுதுங்க. அதனால் அந்த கிளையெல்லாம் வந்து வெட்ட போகிறேன். அது பாருங்கள், இந்த கிளை தான் இது. அப்படியே அந்த சைடு போயிருக்கு. அப்படியே வந்து உரசி உரசி காம்பவுண்டு அப்படியே தேயுது, நல்லா உள்வாங்கியிருக்கு. அதனால் வந்து இப்போது அதெல்லாம் வந்து அருவாலெல்லாம் வெட்டிலாம் ஒன்றும் சரி பண்ண முடியாது. அருவாலை வெட்டி அளக்க போட்டு தான் இழுக்கணும். இப்போ சின்ன சின்ன கிளையெல்லாம் கழிக்கிறேன். இப்போ மாதுளங்கன்னும் நல்லா பூ பூத்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த வெட்டுறேன் இல்லையா? இப்போ வெட்டிட்டு அது அப்படியே வந்து நம்மளால் எனக்கு எட்டலை. அதனால் வந்து அதை நான் வந்து கையாலலாம் எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வெட்டிட்டு அளக்க போட்டு இழுத்துட்டேன். கரெக்டாக முறிஞ்சு வந்துருச்சு. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த மரத்தை வெட்டுறதுக்கு. ஏன்னா இது வந்து பெரிய வேப்ப மரம்லாம் இல்லை இல்லையா? அதனால் வந்து இது ஒரு வாட்டி வெட்டினாலே முறிஞ்சு வந்துடும். இது போல் தேவையில்லாத கிளையெல்லாம் கழிச்சிட்டா அப்படி பார்த்தாக்கா அங்கே வெயில் வந்துடுச்சு. நான் இப்போ வந்து அந்த சுத்தம் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்த கொத்தி வச்சேன். அங்கே வந்து கரெக்டாக வெயில் படுது. அந்த அளவுக்கு மட்டும் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே மாதுளங்கன்று இந்த வருஷம் நல்லா பூ பூத்துருக்கு. மாடி வரைக்கும் ஏற்றியாச்சு. இப்போ அதில் எந்த கையும் வைக்க போகிறது, ஏன்னா பூவெல்லாம் கொட்டி போயிடும். இப்போ வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி செடி. இந்த பாருங்கள், தக்காளி செடி போட்டுக்கோங்க இல்லையா? இது நல்லா பிஞ்சு விட்டு நிறையவே பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு தேறி இருக்குது காய். இது இந்த செடி வந்து எப்படின்னா கொடி போல் படரும். மரம் ஃபுல்லாக, அதாவது என் உயரம் தாண்டி கூட படரும். ஏன்னா அந்த விதை அப்படி தான் இருந்தது, நான் பார்த்துருக்கேன். சரி, இதை வந்து இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது கொத்து கொத்தாக காய் காய்க்கும் இல்லையா? அந்த போல் தக்காளி கன்று. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சைடு தக்காளி கன்று போட்டாச்சு. இப்போ வந்து இது கொத்தி விட்டுட்டு நான் என்ன செய்யலான்னா 4 வகையான விதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஒன்று வந்து முள்ளங்கி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், கீரை விதை. இந்த இடத்துல கீரை விதை போட முடியாது, முள்ளங்கியும் போட முடியாது. ஏன்னா மேலே வந்து டேங்க் இருக்குது. தண்ணி ரொம்பிடுச்சுன்னா, அதை மோட்டர் ஆஃப் பண்ணும்போது தண்ணி ரொம்பிடுச்சுன்னா அப்படியே வந்து ஊற்றுறப்போ அதிகப்படி தண்ணி இங்கே வரும். அப்போ வந்து இந்த செடிலாம் அழுகி போயிடும். அதனால் வந்து இந்த இடத்துல வெண்டைக்காய் மட்டும் போடலான்னு பிளான் போட்டு இங்கே பாருங்கள், இந்த விதை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். போன வாட்டி என்ன செஞ்சோன்னா, நிறைய பை வாங்கி மண் அடைச்சி மாடியில் செடி வச்சோம். அது எப்படின்னா நல்ல கம்பெனி விதை. ஆனால் கம்பெனி விதை விலை அதிகம். ஆனால் ஒன்று கூட முளைக்கலை. முளைச்சது இதெல்லாம் காய்க்கு கூட கிடையாது. அதனால் இந்த வாட்டி ரோடு ஓரத்தில் விற்பாங்க இல்லையா? அந்த விதை தான் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாலே இவ்வளோ விதை தராங்க. சரி, இது எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலான்ட்டு இதை வந்து ஊனி விட்டோம். ஆனால் நீங்கள் வீடியோ கடைசியில் பாருங்கள், நல்லா முளைச்சிருந்தது. இது கத்திரி விதை. இதையும் நாற்று விட போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் தனியாக இப்படி செய்கிறது. மிச்சப்படி செடியெல்லாம் நான் வச்சிருவேன் தான். இந்த அளவுக்கு செய்யலான்னு இந்த வாட்டி தான் முயற்சி பண்ணியிருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஹை பட்டன் அமுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெண்டைக்காய் விதை இப்போ ஊனி விடலாம். இது வந்து இப்போ முளைச்சி காயெல்லாம் காய்ச்சி இருந்ததுன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி முளைச்சது, எந்த அளவுக்கு நான் செஞ்சது வந்து கரெக்டாக தான் நான் விதைச்சிருக்கானான்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து வெண்டைக்காய் விதை மட்டும் தான் இங்கே போட போகிறேன். இது சரியாக முளைக்கலன்னா மிச்சம் இருக்க விதை ஏதாவது இந்த பக்கம் ட்ரை பண்ணுவேன் நான். கத்திரி விதை, கத்திரி நாற்று விட்டு கத்திரிக்காயெல்லாம் வந்து அந்த செடி வளர்ந்துச்சுன்னா இங்கே தான் கத்திரி நாற்றை நான் போடுவேன். இப்போ வந்து வெண்டைக்காய் விதை மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவில் போடுவோம். இப்போ வந்து என்ன போல் உங்கள் வீட்லேயும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா பெரிய வேலைலாம் இல்லை, மண் இருந்தால் சும்மா அப்படியே போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் காய்கறிலாம் அறிவோம் இல்லையா? அதெல்லாம் வந்து தண்ணியில் நல்லா ஊற விட்டு அந்த வெங்காயத்தோல், பூண்டு தோல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம அறிகிற காய்கறி தோல்லாம், அதை தண்ணியில் அப்படியே கொட்டி 2 நாள் அப்படியே விட்டுட்டு அதை எடுத்து தெளித்தாலே போதும் உரத்துக்கு. வேறு எதுவும் ஸ்பெஷலாக உரம்லாம் வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால நம்ம உரம் போட மாட்டோம். ஆர்கானிக்காக தானே நம்ம வேணும்னு நினச்சி வளர்க்குறோம். அதனால் வெளியிலேருந்து எந்த உரமும் வாங்க வேண்டியதில்லை, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம்.
முட்டைலாம் நம்ம வந்து சமைப்போம் இல்லையா, முட்டை சமைச்சிட்டு அந்த தோலை வந்து அப்படியே ஓரமாக வச்சுருங்க ஒரு நாளைக்கு. ஏன்னா அன்றைக்கே போட்டால் அது பிசு பிசுன்னு இருக்கும். ஒரு நாள் விட்டால் அது ட்ரை ஆகிடும். அப்போ வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி அதை தூவினா கூட நல்ல உரமாக இருக்குங்க. காயெல்லாம் நல்லா காய்க்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டீ தூள் போடலாம். இது போல் வந்து வேஸ்ட்டாக போகிறது எல்லாத்தையுமே நம்ம செடிக்கு உரமாக போடலாம். இப்போ இந்த சைடில் போயிட்டேன். இந்த சைடில் ரொம்ப இடம் கிடையாது, இருந்தாலும் இருக்க இடத்துல பாதியை வந்து செடிக்காக நான் ஒதுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே ரெடி பண்ணிவிட்டு மணலை தூவி கீரை விதை போட போகிறேன். கத்திரி விதையும் நாற்று விட போகிறேன். இதுதான் இங்கே செய்ய போகிறேன். மணலில் வந்து விதையை அப்படியே கலந்து விட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து மணலை கொட்டிட்டு மேலே விதை விட்டுட்டு திரும்பவும் மணல் கொட்டுறேன். ஏன்னா எனக்கு இப்படி விட்டால் தான் அது வந்து ரொம்ப நல்லா முளைக்குதுன்னு ஒரு எண்ணம். இப்போ பாருங்கள், இப்போ விதைச்சாச்சு. இது எப்படி கீரை முளைச்சிது, நல்லா வளர்ந்துருச்சு. காட்டுறேன் பாருங்கள். இது வளர்றதெல்லாம் காட்டல, கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமே காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கத்திரி விதையை வந்து விட்டேன். இதுவும் நல்லா நாற்று வந்துடுச்சு. இதை வந்து அடுத்த வீடியோவில் போகிறேன். அது எப்படி நான் செடி எடுத்து ஊன்னுன்றதை அடுத்த இதில் காட்டுறேன். இப்போ கீரை எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தக்காளி கண்ணுக்கு அந்த சைடும் வந்து காலி இருக்குல்லையே, அதுலேயும் நான் கீரை தான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடம் இருக்கு இல்லையா, இது எப்படி இருந்தது. இப்போ கீரை பாருங்கள், கீரை செம்மையாக வளர்ந்துருக்கு இல்லையா. இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இப்போ வந்து சொல்கிறேன் இருங்க. இப்போ வந்து இதில் இருக்க பெரிய கீரை, இது 2வது ஷிஃப்ட்டாக போட்ட கீரை. அதில் வந்து பெருசாக இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் நம்ம போட்டோம் இல்லையா கீரை விதை, அது எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள். அது ஃபுல்லாகவே நான் பறிச்சிட்டேன். இந்த தக்காளி கண்ணில் இப்போ காய்ச்சிருக்கு. இதை மேலே கயிறு கட்டி ஏற்றி விடணும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த தக்காளி கன்று நல்லா பெருசாக அப்படியே கொடி போல் பின்னோன்னு, அதுதான் அது. இப்போ பாருங்கள், இந்த கீரையில் நான் பறித்து கீரை கடைஞ்சிட்டேன். செம்ம சூப்பராக இருந்தது. அதுவும் நம்ம வீட்லேயே நம்ம வளர்த்தது. நீங்கள் பார்த்தீங்க நான் விதை போட்டதையும். என்ன இதில் தப்பு பண்ணிட்டேன்னா, நம்ம நாற்று விட்டோம் இல்லையா, இதுக்கு வந்து எப்படின்னா தண்ணியில் வந்து அப்படியே ஒலை போல் செஞ்சு அதில் நாற்று கீரை விதையை போட்டால் அது அப்படியே வந்து நம்மளுக்கு நல்லா முளைக்கும். இது வந்து அப்படியே வறண்ட தரையில் போல் போட்டதுனால தண்ணி தெளிக்கிறப்போ முளைச்ச கீரையில் பாதி செத்து போயிடுச்சு. அந்த தப்பு தான் நான் பண்ணிட்டேன். வாய்க்கால் போல் ஒன்று பண்ணி தண்ணி வந்து அப்படியே நல்லா பரவலாக ஓடுறா போல் செஞ்சால் கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த வாட்டி கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த காலியாகிற இடத்துலலாம் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள், கத்திரி நாற்று விட்டோம் இல்லையா, அது கத்திரி கண்ணுலாம் நல்லா முளைச்சிருக்கு. அதை தான் இதில் வந்து பதியம் போட போகிறேன். எடுத்து செடியாக ஊன போகிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அது வரும். இப்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம ஒன்று செஞ்சு இதுக்காக ஒரு 30 நாள் நான் வெயிட் பண்ணி இந்த வீடியோ பண்ணுறேன். ஏன்னா விதை போட்டதுலேருந்து கீரை முளைக்க 30 நாள், இது 1 மாத பயிர் இல்லையா. நான் வந்து பாருங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பி தாங்க. நம்ம ஒன்று செஞ்சோம், அது வீணாகாமல் எடுத்துட்டோம். இதை நான் சமைச்சும் எடுத்துட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு கட்டு கீரை, இதை வந்து நல்லா அலசிட்டேன். ஒன்றுமே இல்லை, பிஞ்சு கீரைனால வெறும் காம்பை மட்டும் கிள்ளி போட்டுட்டு எடுத்து எண்ணெய் சட்டியில் போட்டு, இது தக்காளி பச்சை மிளகா இது 2 கூட நம்ம வீட்லேயே இருக்கிறது. இதையும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை கடைஞ்சிட்டு சாதத்தில் போட்டு மதியானம் சாப்பாடாக கொடுத்தாச்சுங்க. இது நம்ம வீட்லேயே செஞ்சப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஹார்ட்டிங் கொடுங்க.